ஐபிசி நேர்களே, இன்று சுவிஸ் நாட்டினுடைய சூரிச் மாநகரிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவன் ஆலயத்திலே தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே சுவிஸினுடைய பல பிரதேசங்களிலிருந்து பக்த கோடிகள் சுவிஸ் சூரிச் மாநகரை அண்டி சுவிஸ் சூரிச் சிவன் ஆலயத்திலே கூடி அந்த தேர் திருவிழாவிலே கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சிவன் இந்த தேரிலே ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். பக்த கோடிகள் இந்த இடத்தை சூழ்ந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காவடி எடுப்பவர்கள், கற்பூர சட்டி எடுப்பவர்கள் என்று பலர் இங்கே குழுமியிருக்கின்றார்கள். எம்பெருமான் இந்த தேரிலே பவனி வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் பார்க்கும் இடமெல்லாம் பக்தர்கள் கூட்டமாக தெரிகின்றார்கள். சுவிஸ் சிவன் ஆலயமானது புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்து தமிழர்களுடைய மிக முக்கியமான ஆலயமாக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சூரிச் சிவன் ஆலயம் தன்னாலான உதவிகளை தாயகத்திலே இருக்கின்ற எமது மக்களுக்காக செய்து வருகின்றனர். சூரிச் சிவன் தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்கள். சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுழல்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொளியே. ஆம், சோதியாய் வெளிச்சமாய் இருப்பவன், இருளாயிருப்பவன், ஆதியும் அந்தமுமாயிருப்பவன், தோன்றியும் தோன்றாமலும் இருப்பவன் ஆகிய சிவபெருமானுடைய இன்றைய தேர் திருவிழா விஞ்ஞாபனத்திலே பார்வதி சமேதராய் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற சிவன் என்னும் சிறிது வேளையிலே ரதபவனி வர இருக்கின்றார். ஐபிசி நேயர்கள் நேரடியாக உங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டே எம்பெருமானுடைய கிருபையினாலே உங்களுடைய அனைத்து காரியங்களும் நிறைவு பெற நீங்கள் ஆண்டவனை வேண்டி வழிபடலாம். உங்கள் இல்லந்தோறும் எழுந்தருளி இருக்கின்றார் சிவன் ஐபிசியினூடாக. ஆம், பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க சிவன் மெல்ல அசைந்து அசைந்து தேரினிலே வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. ஆன்மா லயம் பெறுவதற்கு ஆலயத்தை அணுகுகின்ற பக்த கோடிகள் இப்பொழுது தேர் திருவிழாவிலே தாங்கள் ஊர்கூடி தேரிழுக்கின்ற செயலாக ஒன்றுபட்ட மக்களாக தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டை கைவிடாது தங்களுடைய வாழ்வியலிலே ஒரு பாகமாக இருக்கின்ற இந்த கோயில்களிலே தங்களை பங்கெடுத்துக் கொண்டு இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவன் ஆடி அசைந்து வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. இந்த வேளையிலே தற்பொழுது ரதம் மேற்கு வீதியை அணுகி மேற்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மேற்கு வீதியிலே சில கச்சேரிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இசை கலைஞர்கள் தங்களுடைய கச்சேரிகளை ஒரு புறம் வாசிக்க, அதே கட்டத்திலே மறுபுறத்திலே காவடிகள் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இளவட்டத்தினர் அங்கே காவடி ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது எமது இரண்டாவது சந்ததி தன்னுடைய பொறுப்புகளை கையிலே எடுத்து விட்டது போன்று தென்படுகின்றது. ஆகவே நாங்கள் எமது இரண்டாவது தலைமுறையிடம் எமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒப்படைத்து விட்டது போன்ற ஒரு தொனியிலே இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பெண்கள் ஒருபுறம் வடம் பிடிக்க, ஆண்கள் மறுபுறம் வடம் பிடிக்க, தவில் கச்சேரி இங்கே இசை முழக்க சிவன் ஆடி அசைந்து வருகின்ற இந்த காட்சியானது ஐபிசி தமிழிலே நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சிவன் அருள் பாலிப்பார் என்பது இங்கே பார்க்க தெரிகின்றது. ஆகவே உலகெங்கும் வாழுகின்ற ஐபிசி தமிழ் உறவுகள் இன்று நேரடியாக
சூரிச் சிவன் ஆலயத்தினுடைய பிரதான தர்மகர்த்தாக்களிலே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திரு ராதா அண்ணன் அவர்கள் இப்பொழுது இதிலே இருக்கின்றார். வணக்கம் ராதா அண்ணன். இந்த தேர் திருவிழா விஞ்ஞாபனத்திலே வளமையை விட நீங்கள் இந்த தினத்திலே நீங்கள் எதை காணக்கூடியதாக இருக்கின்றது? வணக்கம் ஐபிசி நேயர்களே, வணக்கம் ரமணன் அவர்களே. இன்று தேர் திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்றது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான மக்கள் இங்கு வந்துள்ளார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை எமது தொண்டர்கள் துரிதகதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நல்லது. நீங்கள் நல்ல வகையிலே இந்த விழாவினை நீங்கள் ஏற்பாடு செய்து மிக கஷ்டமான சூழலிலும் மிக திறமையாக இதை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய இந்த ஏற்பாடு எதிர்காலத்திலும் இது போன்ற நிகழ்வுகளை சிறப்புற செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக இதிலுட எமது மக்கள் ஒவ்வொரு வருடமும் கூடுதலான மக்கள் இங்கு வந்து கலந்து கொள்கின்றார்கள். சிவனருளாலே இனி வெறும் ஆண்டுகளிலும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை மிக பிரமாண்டமாக செய்ய தீர்மானித்துள்ளோம். இதுதான் இப்போ கதைக்கலாம். நீங்கள் நன்றி ராதாண்ணா. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பணிக்காக செய்ய வேண்டும். நன்றி. நல்லது. ஆம், சூரிச் சிவன் ஆலயத்தினுடைய இந்த விழாக்களை முன்னிட்டு தாயகத்திலே இருந்து வந்திருக்கின்ற திரு ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது ஐபிசி ஊடாக இந்த விழா பற்றி சில கருத்துக்களை கூறுவார். அருள் சிறப்போடு சூரிச் மாநிலத்திலே ஆயிரம் பக்தர்களுக்கு மத்தியிலே
அழகு தேர்லே எம்பெருமான் வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஐபிசி தொலைக்காட்சி வானொலி நிறுவனம் உலகம் முழுவதும் வாழுகின்ற சைவ தமிழர்கள் இந்த திருக்காட்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தாயகத்திலே இருந்து இந்த மகோற்சவ காலத்திலே சிறப்புரையாற்ற வருகை தந்த யான் இந்த நல்ல காட்சியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறேன். புலம்பெயர்ந்து இந்த தேசத்திலே வாழுகின்ற சைவ மக்கள் மிக பக்தி பூர்வமாக தாயக நினைப்போடு சமய நினைப்போடு தமிழ் மொழி நினைப்போடு உருவாக்கிய இந்த திருக்கோயில் தேர் திருவிழாவிலே எங்கும் நிறைந்த கூட்டத்துக்கு மத்தியிலே நாதஸ்வர தவில் கச்சேரிகள், இசை கச்சேரிகள், திருமுறை பாராயணத்துக்கு மத்தியிலே காவடிகள் எல்லாம் ஆடிய வண்ணமாக பக்தர்கள் புடைசூழ வருகின்ற காட்சியும், பெண்கள் கூட செடில் குத்தி கற்பூர சட்டியும் பார்க்குடமும் சுமந்து வருகிற காட்சி உள்ளத்தை உருக்குகிறது. தாய் மண்ணிலே நடப்பது போல இந்த பெரிய தேசத்திலே வாழுகின்ற உறவுகள் இந்த விழாவை இவ்வளவு தூரம் பயபக்தியாக செய்வதற்கு மகிழ்ச்சி அடையும். அழகான சித்திர பேரிலே பெருமான் வீதிவலம் வருகின்ற போது யாழ்ப்பாணத்தின் நினைவுகளை நினைக்கக்கூடிய அளவுக்கு நுங்கு, கமுகு, வாழை, மாவிலை தோரணம், செவுள நீர் போன்றவை எல்லாம் இந்த சித்திர தேர்லை கட்டி இந்தியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கின்ற மாலைகளினால் அலங்காரம் செய்து இந்த திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெண்கள் வடக்கத்தை பிடிக்க, மறுபக்கம் ஆண்கள் வடக்கத்தை பிடித்து இந்த திருத்தேர் பவனி வந்து கொண்டிருப்பது உள்ளத்தை உயர்த்துகிறது. அடியார்கள் மிகவும் பக்தி பூர்வமாக நாயக நினைப்போடு ஆனந்த கண்ணீர் சொரிந்து இந்த திருவிழாவை நடாத்தி கொண்டிருப்பது எனவே எல்லாம் வெல்ல கரம்போரும் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, மூவா நான்வரை முதல்வா போற்றி, உறையுணர் பிறந்த உருவ போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி என்று இந்நாட்டவர்கள் கடல் கடந்து தேசம் கடந்து கண்டம் கடந்தும் இந்த பாரிய வழிபாட்டு பாரம்பரியத்தை கண்ணை இமை காப்பது போல சமயத்தையும் தாய்மொழியும் தமிழையும் பண்பாட்டையும் காப்பது கண்டு பூரிப்படைந்திருக்கின்றோம். உண்மையிலே மெச்சத்தக்க கைங்கரியங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது. இங்கே கலையரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டு பாடல்கள் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே யாழ்ப்பாணத்து ஈழத்தமிழர்களுடைய பலகாரங்கள், ஈழத்தமிழர்களுடைய பாவனை பொருட்கள் எல்லாம் சிறப்பு கடைகள் உருவாக்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமன்று இந்த பெருந்தெருக்கள் எல்லாம் என்று அனுமதி பெற்று எந்த ஒரு வாகனங்களும் செல்லாத வண்ணமாக தடை செய்யப்பட்டு முற்று முழுதாக சைவ தமிழர்களுடைய திருவிழாவுக்காக பெருவீதிகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பது கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம் சுவிஸ் நாட்டிலே பரந்த நோக்கத்தோடு கோயில் உருவாக்கப்படுவது, பக்திபூர்வமாக இந்த கைங்கரியம் நடைபெறுவது கண்டு தாயகத்தில் இருந்து வருகின்ற நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வெல்ல பரம்பொருள் உங்களை வாழ வைக்கின்ற இறைவன் உன் இனத்தை காக்க வேண்டும், உன் மண்ணை காக்க வேண்டும், நம் மக்களை காக்க வேண்டும், உறவுகளை காக்க வேண்டும், நாம் உரிமையோடு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஐபிசி நிறுவனத்துக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்தம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள், அந்தும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பன்னாண்டு கூறுதுவே என்கின்ற பாடல் அந்த திருப்பன்னாண்டுக்கு இசைவாக இங்கு நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் தோறும் எமது உரை எழுந்தருளி
எமக்கான அந்த அருளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தாயகத்திலே இருந்து கடல் கடந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த விழாவினை சிறப்பித்து உங்கள் சொற்பொழிவுகளையும் உங்கள் அருள் உரைகளையும் அருள் ஆசிகளையும் இந்த வேளையிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சுவிஸ் மக்களுக்கு நீங்கள் வழங்கிக் கொண்டிருப்பதையும் வழங்கியதையும் விட்டு ஐபிசி தமிழும் பெருமகிழ்வு கொள்கின்றது. இந்த வேளையிலே தங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி நன்றி. சோதியனே நெருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அங்கம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமின் ஞானத்தால் கொண்டு ஏழ்வார் சங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுநிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பு அரிய பேரொழியே என்கின்ற மாணிக்க வாசகத்தினுடைய அந்த திருவாசகத்துக்கு விளைவாக இங்கு பார்க்கும் இடமெல்லாம் நீக்கவர நிறைந்திருக்கின்ற சூரிச் சிவன் இப்பொழுது அந்த தேர் திருவிழாவிலே ஒரு ஒளி வீதி சுற்றி இப்பொழுது ஆலயம் ஒன்றிலே வருகிறது. இங்கு பக்த கோடிகளுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே ஐபிசி தமிழினூடாக உலகெங்கும் வாழ்கின்ற எம் தமிழர்கள் இந்த விழாவை தங்கள் இல்லங்களிலே இருந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை எண்ணும் பொழுது எமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த தடவை சூரிச் சிவன் ஆலயத்திலே வறுமைக்கும் அதிகமாக மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஊர்கூடி தேர்ந்தெடுத்தல் என்பது நாங்கள் எம் தமிழர் பண்பாட்டிலே கூறப்படுகின்ற ஒரு சொல். உள்ளம் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், செல்லத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனென்றும் காணா மணிவிளக்கு என்கின்ற வாசகத்துக்கு இணைவாக இங்கே பக்த கோடிகள் தங்கள் உள்ளத்திலே சிவனை நினைந்து மனதார உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த ஆண்டவன் சந்நிதியிலே தங்கள் நேர்த்தி கடன்களை அடியளித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள், பிரதட்சை பண்ணிக் கொண்டிருக்கின்ற ஆண்கள், வடம் பிடித்து இழுக்கின்ற ஆண்கள் பெண்கள், தவில் கச்சேரிகளை முழங்கிக் கொண்டிருக்கின்ற வித்துவான்கள், காவடிகளை ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த பக்த கோடிகள் அனைவரும் இந்த இடத்திலே திரண்டு ஒரு சக்தி பிரளயத்தையே இந்த இடத்திலே உருவாக்கி காட்டியிருக்கின்றார் சூரிச் சிவன். இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர் அருள் பாலித்து அவர்கள் அனைவரும் காலம் காலமாக நீடூழி காலம் வாழ அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் ஆண்கள் மிக நீண்ட தூரமாக அடியளித்து தங்கள் கடன்களை தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதத்தை பண்ணிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் நீண்ட தூரம் இந்த வெயிலிலே இந்த தார் வீதியிலே அவர்கள் பிரதிஷ்டை பண்ணிக் கொண்டிருப்பது பார்ப்பதற்கு உள்ளம் உவகையாகின்றது. உடல் சிவக்க, ஈரத்தினால் உடல் நடுநடுங்க, தன் நேர்த்தி கடனை தீர்த்தே ஆக வேண்டும் என்கின்ற விடாபிடியாக அந்த பிரதிஷ்டையை பண்ணிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐபிசி நேயர்களே, நீங்கள் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடியாமல் போனாலும் நீங்கள் உங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த காட்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதனை
என்பதனால் ஐபிசி தமிழும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆம், இந்த வேளையிலே லவுசான் மாநிலத்தில் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தும் திரு நமசிவாயம் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த விழா பற்றிய ஒரு சிறு கருத்து கூறுவார். வணக்கம். இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியான கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இவ்வளவு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் இவ்வளவு ஆரோக்கிய நிலையில் சூரி சிவன் அம்பாள் தேர்ப்பவனியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாரும் இந்த முதல் சந்ததியினர் எங்களுக்கு பல கேள்விகள் இருந்தன. எங்களுடைய 2வது சந்ததியினர், 3வது சந்ததியினர் எப்படி எம்முடைய கலை கலாச்சாரத்தை கொண்டு போகின்றார்கள். அந்த வகையிலே இப்படியான காட்சிகளை பார்க்கும் பொழுது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே அமைந்திருக்கிற கதிர்வேலா சுவாமி, பேர்னிலே அமைந்திருக்கின்ற திரு கல்யாண முருகன் ஆலயம், சூரி சிவனுடைய இந்த இடத்தில் இப்போது நடக்கும் தேர், இனி அடுத்து வரப்போகிற திருவிழாவில் சூரிச் விஷ்ணு வரியில் விஷ்ணு அம்மன் தென்கிரியில் இருக்கும் ஆலயத்தில் அடுத்த சில கிழமைகளில் திருவிழா தொடங்கி தேர், இப்படியாக சுவிட்சர்லாந்தின் பல வீதிகளில் தேரோடும் வீதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்து மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் இந்த கண்கொள்ளா காட்சிகள் தொடர்ந்து இப்படியே நடந்து கொண்டிருப்பது எங்களை பொறுத்தவரை புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஈழத்தில் ஒரு நேரத்தில் போராட்டம் ஒன்று நடந்து அந்த போராட்டத்தின் விளைவால் வெளி உலகத்திற்கு தமிழர்கள் வந்த பொழுது மதத்தை மறந்து விடுவார்களா, நமது கலாச்சாரத்தை மறந்து விடுவார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறி எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தமிழ் மொழியின் சிறப்பு, எங்களுடைய சைவ சமயத்தின் சிறப்புகள் கட்டாயம் இந்த 2வது 3வது சந்ததியினராக கொண்டு எடுத்து செல்லப்படும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த விழாவை நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே சிவன் சூரி சிவன் அம்பாள் கருணையினால் இவ்வளவு முறையில் இவ்வளவு மக்கள் திருவிழாவை காண வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை இறைவனுடைய கருணை கடாட்சம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு ஐபிசி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆதியமே அந்தன் நடுவாகி அல்லானே ஈர்த்து என ஆட்கொண்ட எங்கள் பெருமானே தோற்றமின் ஞானத்தால் கொண்டு நுழைவார் சங்கரத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரதும் உணர்வில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பு அறிய தேரொழியே என்கின்ற மாணிக்க வாசகத்தினுடைய அந்த திருவாசகத்திற்கு இணைவாக இங்கே தாழ்ச்சிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சூரி சிவன் இப்பொழுது அந்த தேர் திருவிழாவிலே ஒரு வெளிவீதி சுற்றி இப்பொழுது ஆலயம் ஒன்றிலே வருகிறது. இங்கே பக்த கோடிகளுக்கு காட்சியளித்துக் கொண்டு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே ஐபிசி தமிழர்களாக உலகெங்கும் வாழுகின்ற எம் தமிழர்கள் இந்த விழாவை தங்கள் இல்லங்களிலே இருந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்பதனை எண்ணும் பொழுது எமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த தடவை சூரி சிவன் ஆலயத்திலே வளமைக்கும் அதிகமாக மக்கள் கூடியிருக்கின்றார்கள். கூடி தேர்தல் என்பதில் நாங்கள் எம் தமிழர் பண்பாட்டிலே கூறப்படுகின்ற ஒரு சொல். அதற்கு இசைவாக இங்கே கூடி தேர்தலுக்கு என்று சிவனை இந்த சிவன் ஆலயத்திலே மக்கள் ஒன்று கூடி தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தி ஆன்மீக பலத்தை இந்த இடத்திலே தங்கள் உள்ளங்களிலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே இப்பொழுது ரதம் ஆலய முன்னணியில் வந்து சரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. பள்ள புலன் என்றும் காணா மறுவிளக்கு என்கின்ற வாசகத்திற்கு நினைவாக இங்கே பக்த கோடிகள் தங்கள் உள்ளத்திலே சிவனை நினைந்து
மனதார உருகி காதலாகி பகிர்ந்து தண்ணீர் மல்கி இந்த ஆண்டவன் சந்நிதியிலே தங்கள் நேர்த்தி கரங்களை அடியளித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள், விரதத்தை பண்ணிக் கொண்டிருக்கின்ற ஆண்கள், வடம் பிடித்து இருக்கின்ற ஆண்கள் பெண்கள், தமிழ் கச்சேரிகளை முழங்கிக் கொண்டிருக்கின்ற வித்துவான்கள், காவடிகளை ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த பக்த கோடிகள் அனைவரும் இந்த இடத்திலே திறந்து ஒரு சக்தி திறமையத்தையே இந்த இடத்திலே உருவாக்கி காட்டியிருக்கின்றார் சிவன். இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தன் அவர் அருள் பாலித்து அவர்கள் அனைவரும் காலம் காலமாக நீடூழி காலம் வாழ அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் ஆண்கள் மிக நீண்ட தூரமாக அடியளித்து தங்கள் கலங்களை தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். விரதத்தை பண்ணிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் நீண்ட தூரம் இந்த வெயிலிலே, இந்த தார் வீதியிலே அவர்கள் விரதத்தை பண்ணிக் கொண்டிருப்பது பார்ப்பதற்கு உள்ளம் உவகையாகுள்ளது. உடல் சிவக்க, ஈரத்தினால் உடல் நடுநடுங்க, தன் நேர்த்திக்கடனை தீர்த்து ஆக வேண்டும் என்கின்ற விழா பொறியாக அந்த பிரதத்தை பண்ணிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் நீங்கள் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடியாமல் போனாலும் நீங்கள் உங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த காட்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதனால் ஐபிசி தமிழும் மகிழ்ச்சி அடைகின்றது. சூரிச் அருள்மிகு சிவன் கோயிலினுடைய தேர் திருவிழா விஞ்ஞாபனத்திலே ஐபிசி தமிழினுடைய நேரஞ்சல் நிகழ்வினூடாக இந்த நிகழ்வினை உலகெங்கும் வாழுகின்ற எம் தமிழர்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தேர் திருவிழா தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற சிவன், ஆம், எத்தனை துயரங்கள் இருப்பினும் ஊர்கூடி தேர்தலுக்கும் இந்த விழாக்களிலே ஒன்று கூடி நின்று இழுக்கின்ற பொழுது எமக்கு சுமை கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது. எதிர்காலத்திலே எமது வாழ்வியல் சிறக்க, எமது அகங்கள் பூரிப்படைய இது போன்ற நிகழ்வுகளிலே கூடுகின்றவர்கள் எமக்கான எதிர்கால சந்ததியினரை இங்கே வளர்த்து விடுவதற்கான அத்தனை நிகழ்வுகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவடி எடுப்பவர்கள் தனியே முதியவர்கள் மட்டுமல்ல, இங்கு பிறந்த இளையவர்களும் கூட காவடி எடுக்கின்றார்கள். தீச்சட்டி எடுப்பவர்கள் முதியவர்கள் அல்ல, இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகள், இளம் பெண் பிள்ளைகள் தீச்சட்டி எடுக்கின்றார்கள். ஆகவே புலம்பெயர்ந்த தேசங்களிலே எங்கே நாங்கள் சிதறி சென்று விடுவோமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்ற பொழுதும் இது போன்ற நிகழ்வுகளின் ஊடாக எங்கள் அகங்கள் குளிர்கின்றது. ஆகவே நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. எதிர்காலத்திலே எமது சந்ததியினர் எமது கலை கலாச்சார பண்பாட்டினை மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்வார்கள் என்கின்ற அந்த செய்தி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்கின்ற அந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு ஏற்ற வகையிலே இங்கே மக்கள் அனைவரும் அனைத்து உருவங்களிலேயும் தங்களை உருவகப்படுத்திக் கொண்டு இந்த வேளையிலே இறைவனை புல்லாகவும் பூடாகவும் ஆகி இருந்து அவரை பார்த்து அவருடைய இறை அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஐபிசி தமிழ் ஆனது தன்னுடைய சேவையினை சிறம்பட செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அறிவித்துக் கொள்வதில் மிக பெருமை கொள்கின்றோம். இந்த பதிவினை ஐபிசி தமிழ் செய்து கொண்டிருப்பது என்பது எமக்கெல்லாம் பெருமை அளிக்கின்றபடி நாங்கள் இலங்கையிலே இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் நேரடியாக காண்கின்றோமோ அதே போன்று இந்த இடத்திலே அதுக்கான வெளிப்பாடுகள் அனைத்து மக்களும் ஒன்று கூடி இருப்பது என்பது ஒரு
தங்களுடைய ஒவ்வொரு சக்திகளும் ஒன்றாக இணைந்து ஒரு மாபெரும் சக்தியாக இந்த திடலிலே வெளிப்படுகின்றது தெரிகின்றது. ஆன்மீக இங்கே அலைக்கடலென வெள்ளமென பாய்ந்து வருகின்ற இந்த சூழலிலே எம் மக்கள் தெய்வத்துடைய அந்த ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவடி எடுப்பவர்கள் ஒருபுறம், கற்பூர சட்டி எடுப்பவர்கள் ஒருபுறம், பொற்றட்டை பண்ணுபவர்கள் ஒருபுறம், அடி அளிப்பவர்கள் ஒருபுறம், பஜனை பாடுகின்றவர்கள் ஒருபுறமாக இந்த காட்சியை கண்டு களித்துக் கொண்டு பெருமானுடைய சக்தியை பெற்று நீடூழி காலம் வாழ நாமும் வாழ்த்துகின்றோம். எங்கள் புலி வீரன் அவர் இருக்கும் இடம் போரே, எங்கள் புலி வீரன் அவர் இருக்கும் இடம் போரே, இருக்கும் இடம் போரே, அவ்விடம் வந்தால் மாறே. கிடக்கைகள் எப்படி இருக்கிறது? சந்தோஷமா இருக்கு. கண்ட நாடு மாதிரி இருக்கு. எப்படி ஒன்று இல்லையன்ற உண்மையாக கவலையாக இருக்கு. ஆனால் இந்த வேளையிலே இவ்வளவு மக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பெரியோர்கள் கலந்து கொண்டு